ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சமீப காலங்களாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்ப்போம். ஆனால் அதே நினச்சிக்கிட்டு அந்த படத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு மிஞ்சிறது என்னவோ ஏமாற்றம் தான். ஸோ ட்ரெய்லர் கொடுத்த பில்டப்பு அந்த படத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதாவது எந்தவித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் கதை நல்லா இருந்தால் போதும், திரைக்கதை நல்லா இருந்தால் போதும், அந்த படம் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை திரும்பியும் நிரூபிச்சிருக்க ஒரு படம் தான் பார்த்திங்கன்னா ரப்பர் பந்து அப்படின்ற படம். ஸோ இந்த படத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரப்பர் பந்து இந்த படம் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆன அப்போது கொஞ்சம் நல்ல டாக்ஸ் தான் வந்துச்சு. பரவலாக பார்த்திங்கன்னா அந்த கிரிக்கெட் லவ் இருக்கவங்க, முக்கியமாக அந்த டோர்னமெண்ட் போய் நிறைய ஆடுறவங்க, இந்த கிரிக்கெட் பார்க்குறவங்க, அந்த படத்துலேயே கூட பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் வரும், உனக்கு ஏன் கிரிக்கெட் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் சார்கிட்ட ஒருத்தங்க கேட்பாங்க. அதுக்கு காளி வெங்கட் சார் சிம்பிளாக சொல்லுவேன், எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லுவேன். அந்த மாதிரி தான். ஸோ ஒரு கிரிக்கெட் லவ்வராகட்டும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கனெக்ட் ஆன படமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குட் நைட் மூவி மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதில் பார்த்திங்கன்னா குட் நைட் மூவியில் எப்படி நம்ம அந்த ஹீரோவோட அந்த ஹீரோனோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோமோ, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷனை கொடுக்குது. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வைஸ்லேயே இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேயே இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கேரக்டருமே பார்த்திங்க அப்படின்னா வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டதும் இல்லை. அப்படியே அந்த கேரக்டர் உள்ளே வந்தாலும் அந்த கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துருக்காங்க. தவிர எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஸ்கோப் கொடுத்து எடுத்திருக்காரு டைரக்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த படத்தோட 2 ஹீரோஸ், ஹரிஷ் கல்யாண் அண்ட் அட்டகத்தி தினேஷ் அவர்கள். அட்டகத்தி தினேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா நான் அட்டகத்தி மூவிலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவர் பார்த்திங்கன்னா யதார்த்தமான நடிப்பு இருக்கு இல்லையா, அதை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக கொடுப்பாரு, நல்லாவே கன்வே பண்ணுவார். இந்த குக்கு படத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணை பார்த்திங்கன்னா வருத்திக்கிட்டு நடித்ததுனால இன்னமும் அவருக்கு கொஞ்சம் அந்த பிரச்சனை சரியாகாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இது இருக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு. ஒரு மிடில் ஏஜ் மேனாகவும் இருக்கட்டும், ஒரு யங்கேஜ் மேனாகவும் இருக்கட்டும். ஆக்சுவலாக அந்த ஒயிட் கலர் தினேஷ்க்கு அப்ளை பண்ணல அப்படின்னா ஹரிஷ் கல்யாண் மாதிரி தான் இருப்பார். ஆக்சுவலாக இவரும் பார்த்திங்கன்னா சேம் ஏஜ் மாதிரி தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த கேரக்டரை ஏற்று நடித்த அட்டகத்தி தினேஷ் பார்த்திங்கன்னா உண்மையிலே பாராட்டி ஆகணும். ரொம்பவுமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை வழக்கம் போல் இந்த படத்துலேயே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு தினேஷ் அவர்கள். அடுத்தது ஹரிஷ் கல்யாண் பார்த்திங்கன்னா சமீப காலமாக பார்த்திங்கன்னா கதைக்கு நேர்மையாக உண்மையாக இருக்கு நடிச்சிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி பார்க்கிங் அப்படின்ற ஒரு வெற்றியை கொடுத்தாரு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெற்றியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 2-3 கிரிஞ்சு படம் நடிக்கணும், இல்லை ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும் அப்படி இப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ணாமல் கதைக்கு என்ன தேவையோ அதை பார்த்திங்கன்னா நடித்து கொடுத்துருக்காரு ஹரிஷ் கல்யாண் அவர்கள். உண்மையிலே அவரோட ரோலை பார்த்திங்கன்னா சூப்பராக பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த கெட்டப்லாம் பார்க்க அப்பப்போ சிவகார்த்திகேயனை நீட்டி பார்க்குறாரு. ஷார்துல் தாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருப்பார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவரை பார்க்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாண் அவர்கள் தான் ஞாபகம் வருவார் ஆக்சுவலாக. ஏன்னா 2 பேருமே பார்க்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டிட்டோவாக பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருப்பாங்க. அதே போல் தான் பார்த்திங்கன்னா நான் அப்போது என்ன நினச்சேன்னா, ஷார்துல் தாக்கூர் அவர்களை பார்த்த புதுசில் ஒருவேளை பேரலல் யூனிவர்ஸில் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் ஒரு கிரிக்கெட்டராகவும் ஷார்துல் தாக்கூர் அவர்கள் ஒரு ஆக்டராகவும் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் இந்த படத்தில் பேரலல் யூனிவர்ஸ்லாம் ஏன்பா நானே ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடித்து காட்டியிருக்காரு ஹரிஷ் கல்யாண் அவர்கள். அவர் கொடுக்கப்படுற ரோலை பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் ஹரிஷ் கல்யாண் அவர்கள். இது பார்த்தீங்கன்னா தினேஷ் அவங்களோட ஒய்ஃபாக வரக்கூடியவங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஹரிஷ் கல்யாண் அவங்களுக்கு லவ்வராக வரக்கூடியவங்க, அண்டு தினேஷ் அவங்களுக்கு பொண்ணாக வரக்கூடியவங்க. இந்த 2 பேருமே பார்த்திங்கன்னா அவங்களோட ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா தினேஷ் அவர்கள் அம்மாவாக வரக்கூடியவங்க. அதாவது இந்த சமீபத்திலே படத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபீமேல் கேரக்டர்ஸ் பெருசாக சும்மா ஏதோ இருக்குன்னு வைக்கிற மத்தியில் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லா கேரக்டருமே கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அடுத்தது இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தா ஸ்க்ரீன் ப்ளே தான். சமீபத்தில் படத்துலலாம் பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டு வரப்போ பாருங்கன்னு சொல்லி நம்ம உட்கார வைப்பாங்க. கடைசியில் அந்த ட்விஸ்ட்டு வரத்துக்கு ஒரு 2 ரீல் முன்னாடியே நம்ம பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவோம் இதான அடுத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி இல்லை. இது இப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேறு ஒன்று நடக்குது. ஸோ நல்ல ஸ்க்ரீன் ப்ளேலே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு டைரக்டர் அவர்கள். ஜஸ்ட் ஒரு ஒன்லைன் தான். என்னென்னா, ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் ஒரு சீனியர் பிளேயருக்கும் ஒரு ஜூனியர் பிளேயருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ்னால சண்டை வருது. அந்த சீனியர் பிளேயரோட பொண்ணை பார்த்திங்கன்னா அந்த ஜூனியர் பிளேயர்
வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறாரு. இவங்க 2 பேருக்கு நடக்கிற ஈகோ கிளாஷை அவங்க காதல் வந்து ஒன்று செஞ்சா இல்லையா, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருக்கும் இருக்க ஈகோ கிளாஷ் வந்து சரியாச்சா இல்லையா அப்படின்ற ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான். இதை வந்து ஸ்க்ரீன் ப்ளே மூலமாக எவ்வளோ நேர்த்தியாக அழகாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ நேர்த்தியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க படக்குழு. அண்டு இன்னும் கொஞ்சம் கூட இந்த கதையை வந்து எலாபரேட்டாக சொல்கிறேன். அட்டகத்தி தினேஷ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெத்தாக இருக்கார். யார் பால் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா 6-4ன்னு அடித்து பரட்டுறாரு. உதாரணத்துக்கு பெண்டன் மக்களம் கிறிஸ்கேல் மாதிரி, லோக்கல் பெண்டன் மக்களம் கிறிஸ்கேல் மாதிரி சொல்லலாம். வந்து பார்த்திங்கன்னா பச்சு பொழந்துட்டுருக்காரு. ஆனால் அவரோட வீக்னஸ் என்னான்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலர் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாண். ஆனால் அந்த ஹரிஷ் கல்யாணுக்கு அட்டகத்தி தினேஷ் மாதிரி நம்மளும் ஒரு பெரிய பிளேயர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. அவர் வந்து திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காம வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு டீம்களில் வந்து பார்த்திங்கன்னா போய் ஆடிட்டுருக்காரு. வெவ்வேறு டீம்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டுருக்காரு அவரோட திறமைக்காக இடம் கிடைக்காதனால. ஸோ அவருக்கு அந்த ஊர்லேயே கெத்தாக இருக்கக்கூடிய நேம் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெம்பராகி விளையாடணும் அப்படின்ற அவரோட ஆசை. அவரை வந்து பார்த்திங்கன்னா என்ன திறமை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வேறு ஆள், அதாவது வேறு கேஸ்ட் அப்படின்றனால அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கேஸ்ட் விஷயத்தை இந்த படத்தில் கையாண்டது இருக்குல்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா கையாண்டிருந்தாங்க. ஆக்சுவலாக பழியரும் பெருமாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரும் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லி டீயை வச்சு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த கேஸ் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கையாண்டிருந்தாங்க. குறிப்பாக பாலா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் சொல்லுவார், எங்களெல்லாம் தம்பி மாறின்னு தான் சொல்கிறேன், ஆனால் அவன் வந்து உனக்கு தம்பி அப்படின்னு சொல்லுவார். நான் இன்னொரு டைலாக் சொல்லுவார், என்னென்னா நான் வந்து உங்களை அண்ணனாக பார்க்குறேன், நீங்கள் எங்களுக்கு தம்பி மாதிரி தான் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இருந்தாலும் அந்த கேஸ் விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப நல்லாவே கையாண்டிருந்தாங்க இந்த படத்தில். ஹரிஷ் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து தினேஷ் அவர்களை எடுத்து ஆடக்கூடிய சூழ்நிலை வருது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆக்கிறாரு. அது வரைக்கும் கெத்தாக இருந்து விளையாடிட்டு இருந்த தினேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்னமெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ஒரு பர்டிகுலர் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சொதப்பிடுறாரு, அவுட் ஆகிடுறாரு. ஸோ அங்கே ஒரு ஈகோ கிளாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஸ்டார்ட் ஆகிற அந்த ஈகோ கிளாஷ் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட கடைசி வரைக்குமே இந்த 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொடருது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிளேயரு, பெரிய பிளேயரு, அவனை பார்த்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளேயரு, அவரை பார்த்து தான் வளர்ந்துட்டாங்க, அவர் தான் ஒரு ஐடியல்லாம் வச்சுப்போமே, அவரை வந்து ஒரு புது பவுலர் வந்து எடுத்துட்டார், அவரோட வீக்னஸ் கண்டுபிடிச்சா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈகோ கிளாஷ் ஆகும் தானே. ஆனால் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாண் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீக்னஸ் பற்றி அவரோட ஃப்ரெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதை வந்து தினேஷ் அவர்களோட ஃப்ரெண்டு, அதாவது இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒட்டி கேட்டுறாரு. ஒட்டி கேட்டதுக்கப்புறம் தினேஷ் அவர்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் கூட தினேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிட்டு, ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுட்டு திரும்பி அந்த கம்பேக் கொடுக்குறது இல்லை, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசான மூமெண்ட்டு கெத்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தினேஷ் அவர்களுக்கும் ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை வருது. அந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் அவர்களோட மனைவியும் அண்டு ஹரிஷ் கல்யாணோட லவ்வரும், அதாவது தினேஷ் அவர்களோட பெண்ணும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்களோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வந்து பார்த்திங்கன்னா கூசிக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ அவங்க போகிறாங்கல்ல, போனதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வர சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தினேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி, அதாவது ஒரு லாங் டேர்மாக நம்ம ஒரு ஃப்ரெண்டையோ லவ்வரையோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டையோ லவ்வரையோ யாரையோ பிரிஞ்சு சேரும் போது அந்த ஒரு உணர்வு இருக்கும்ல, ஸோ அந்த உணர்வு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பக்கம் டைலாக்கே தேவையில்லை, அதாவது ஒரு 2-3 டைலாக்கே தேவையில்லை. ஐ லவ் யூன்னு 3 வார்த்தை சொல்கிறதுக்கு யாராவது இவ்வளோ லைட்ஸ் போட்டு தண்டை செலவு பண்ணுவாங்களா? ஜஸ்ட்டு ஒன்று கேட்பார், நீ ஏன் என்னை விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கட்டி பிடிப்பார். அதுக்கு அவங்க வந்து அழாதான்னு சொல்லுவாங்க. அந்த சீனு, அதாவது அந்த விஷுவலாக அந்த சீனை கன்வே பண்ணுறதுக்கு இல்லை, அதை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்வே பண்ணியிருந்தாங்க. அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ஹரிஷ் கல்யாண் அவர்களும் தினேஷ் அவர்களும் ஒரே டீமுக்காக சேர்ந்து ஆடணும் அப்படின்ற சூழ்நிலை வருது. ஸோ அங்கே இவங்களோட ஈகோ கிளாஷ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்பர் பால் டோர்னமெண்ட்லாம் ஆடிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்பர் பாலை பிடிச்சதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட் பால் இருக்குல்ல, கார்க் பால், அதை பிடிக்கிற அந்த ஃபீலிங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும். ஸோ அதே எல்லாமே அந்த சின்ன டீட்டெயிலுமே கூட இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் நின்று சாதிக்கிறது இருக்குல்ல. ஸோ மணி ஹெய்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, என்னென்னா
அதில் ஆண்களுக்கு முன்னாடி ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா அவங்க யார் அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க திறமையை நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவ்வளோ அழகாக விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தாங்க. என்னென்னா அந்த டீமில் விளையாடும்போது வந்து பார்த்திங்கன்னா கடகடன் விக்கெட்ஸ் போயிட்டே இருக்கும். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸில் இறங்குவாங்க பேட்டிங்க்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டர்ஸ்லாம் கிட்ட நிற்க வச்சதுக்கப்புறமா அவங்க பல்ச்சுன்னு ஒரு ஸ்ட்ரைட் ட்ரைவ் அடிப்பாங்க மித்தாலி ராஜ் மேம் மாதிரி. ஸோ செம்மையாக இருந்துச்சு அந்த சீனே பார்க்க. அதுக்கப்புறம் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் ஸ்ட்ரைக் ரன்னில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா தம்ஸ் அப் பண்ண போவாங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் கிரவுண்டில் என்ட்ரி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா போடப்படுற பாடல்களாகட்டும், அட்டகத்தி தினேஷ் அவர்களும் ஹரிஷ் கல்யாண் அவர்களும் என்ட்ரி ஆகும்போது போடப்படுற பாடல்கள். ஹரிஷ் கல்யாண் என்ட்ரி ஆகும்போது இந்த போக்கிரி படத்தில் ஆடுங்கடா என்ன சுற்றின்ற தளபதி பாட்டு போடுவாங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் அவர்களுக்கு வந்து பொட்டு வச்ச தங்க குடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டனோட சாங் இருக்கும், அந்த பாட்டு போடுவாங்க. அவர் 6 அடிக்கிறதுக்கும் அந்த பாட்டை போடுறதுக்கும் நம்ம தினேஷ் அவர்கள் வந்து அந்த ஒரு கெத்தாக ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் சொல்லி என்னால் வாயில் சொல்ல முடியல. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வரும்போது இவர் வர இடத்துல அவருக்கு வரவேற்பு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் பிளேயர்னு சொல்லி தான் கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு முடிவும் எடுக்கிறாரு கிளைமேக்ஸில். ப்ளூ ஸ்டார்னு சொல்லி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவும் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் நடந்துகிட்ருக்கும். அதை தடுக்கலாம் போவாங்க. அந்த சீனை வந்து பார்த்திங்கன்னா பெருசளவில் டீட்டெயிலாக காட்டாமல் அதை வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே அதாவது அந்த சீனை வந்து அப்படியே அங்கேயே வெட்டிட்டு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸாக கிரிக்கெட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனை வந்து டீட்டெயிலாகவும் காமிச்சாங்க. ஆனால் பெருசாக வளவலன்னு நிற்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா கன்வே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஸோ ஒவ்வொரு ஆரம்பத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒவ்வொரு கரெக்டான எண்டிங் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிச் பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த படத்தில். அண்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனில் வந்து ஸ்டெம்பர் பாலுக்கு அப்புறம் கார்க் பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொதப்புன்னு சொதப்புவார். அதுக்கு அப்புறம் ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு காட்டடி அடிப்பார். அது எப்படி இருந்துச்சுன்னா 2011 வந்து பார்த்திங்கன்னா தோனி அவர்கள் வந்து அந்த சீசன் முழுக்க பெரிதளவில் பெர்ஃபார்ம் பண்ணல. ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா பக்கா விளையாடி நமக்கு வந்து வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி 2020 ரோஹித் சர்மா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டீம் நல்ல ஃபார்மில் இருந்தால் அவர் அந்த அளவுக்கு பெரிதளவில் சொல்லிக்கிற அளவுக்கு ஃபார்மில் இல்லை. அது எல்லாத்தையுமே அடிச்சு ஒன்று இருக்குமே. ஃபைனலில் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாடி கொடுத்துருப்பாரு. எனக்கு அந்த இன்னிங்ஸை பார்க்கும்போது எனக்கு இந்த 2 இன்னிங்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் படம், நல்ல படம். அண்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடிலாம் சொல்லிட்டு இருந்தோம் மலையாள சினிமா மாதிரி நம்ம ஊரில் படம் வரதில்லைன்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா என்ன நினச்சேன்னா இங்கேயே இந்த மாதிரி படம் வந்திருக்கு, பெரிதளவில் தெரியல, கொண்டாடாமல் இருக்காங்க. என்னடா அங்கே இருக்க படத்தை மட்டும் கொண்டாடுறாங்க, இங்கே இருக்க இப்படி வர படங்களை வந்து பார்த்தா ஆதரிக்க மாட்டேன்னு நினச்சேன். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நல்லா வசூலாகிட்டுருக்கு, நல்லா ஓடிட்டுருக்கு. உண்மையிலே நல்ல படம். டைம் கிடச்சா ஃபேமிலியோடு பாருங்கள், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய நல்ல படம். அண்டு இன்னொரு விஷயம் வீடியோட எண்டில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீன்லேயுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டகத் தினேஷ் ஹரிஷ் கல்யாணை பார்த்த விட சுப்மன் கில்லும் சச்சின் டெண்டுல்கர் இவங்க 2 பேரையும் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்னா என்னன்ற அவ்வளோ அழகாக சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி கிரிக்கெட் பார்க்கல, இல்லை அப்பப்போ கிரிக்கெட் பார்க்குறவங்களா இருந்தால் கூட இந்த படத்தை வந்து நல்லா கனெக்ட் பண்ண முடியும். சென்னை 28க்கு அப்புறம் ஒரு ஃபுல்ஃபில்டு கிரிக்கெட் மூவி பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சிது. The game is over, but only when I say it's over.